ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். முதல் பாதி ரொம்ப சுமாராகவும், பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப ஆதாயமானதும் அமையும் சொல்லலாம். என்னங்க குரு உச்சமாய் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு மனநிலையோட இருக்கிறவங்க லிஸ்ட்ல நிச்சயமா இந்த மிதுன ராசிக்காரனையும் சேர்க்கலாம். ஏன்னா 2ல குரு உச்சம் பெற்றும் அவங்களுக்கு வரிசையா அந்த மாத கிரகங்களுடைய தொல்லைன்றது ஏற்பட்டதுனால, அதாவது சனி சூரியன் பார்வை, சனி சூரியன் சேர்க்க, சனி செவ்வாய் சேர்க்க, செவ்வாய் மேல சனியோட பார்வை, இப்படி பல விஷயங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு இந்த குரு பெயர்ச்சியில அந்த ஒரு 2 மாசமா அவங்களுக்கு போராட்டங்கள் தான் அதிகமா இருக்கு. இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு அப்படின்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உத்தியோகத்துல ஏற்பட்ட இடைஞ்சல்கள் அப்படி. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இருக்கு. அதனால இந்த ஆடி மாதத்துடைய முற்பகுதி உங்களுக்கு சுமாரானதாகவும், பிற்பகுதி ரொம்ப யோகமானதாகவும் இருக்கும். ஆனா உத்தியோகத்துல இருக்கிறவங்க எச்சரிக்கை கடைப்பிடிக்கணும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்டயும் சரி, உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்டயும் சரி நீங்க எச்சரிக்கை கடைப்பிடிக்கணும். ஆனா உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது பொருந்தும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் லாப குறைவும், ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல லாபத்துல முன்னேற்றமும் ஏற்படும். குருவோட பார்வை அந்த சனி மேல விழறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதுக்கப்புறம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குற வேலைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, ஆலயம் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகுந்த லாபங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண தொழில் ஈடுபடக்கூடியவங்க, பூ வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தான். குடும்பத்துல மனமகிழ்ச்சி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஏற்படும்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிபதியா வரக்கூடிய குரு தான் 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கு. அதனால உங்க வாழ்க்கை துணையோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது எல்லாமே ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆதாய ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதும், ஆதாய ஸ்தானத்துல கேது இருக்கிறதும் வாழ்க்கை துணையை பக்கறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை அது காட்டும். குழந்தைகளுடைய நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அவங்களுடைய கேலிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறத குறைக்கிறது நல்லது. அவங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். அவங்களுடைய படிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா, தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து தான் ஆகணும். உங்களுடைய தேக ஆரோக்கியம்னு வரும்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீங்கள் ஒரு பரபரப்பாக செயல்படுவீங்க. கொஞ்சம் தூக்கமின்மையிலிருந்தெல்லாம் விடுபடலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள், முதுகு வலி தோன்றது, இதுல கொஞ்சம் விடுதலை உங்களுக்கு கிடைக்கலாம். வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா அவங்க படிப்புல கொஞ்சம் கவனத்தை எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது நல்லது. கவனக்குறைவாலேயோ அல்லது ஞாபக மறதியாலேயோ அவங்க படிப்பு பாதிக்கப்படக்கூடிய நேரங்கள் ஏற்படும். ஆனா குரு பலமா இருக்கிற ஒரு காரணத்தினால, குருவோட பார்வை சனி மேல விடுற காரணத்தினால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனும் ஏற்படும். அதனால குரு வழிபாட்டு ஈடுபட்டா படிப்பு சரி பண்ணிடலாம். திருமணமாகாத மிதுன ராசி நேயர்களாக இருந்தா அவங்களுக்கு இந்த மாதம் மரணம் அமையறதுக்கான வாய்ப்பு. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க அல்லது பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரம் தான் இந்த மாசம் சொல்லலாம். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அந்த சிறப்பு பலன் கிடைக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி.